ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வார தொடக்கம் அதாவது 13, 14 தேதிகளில் சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 10ஆம் இடம் அமாவாசை அமைப்பை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் இருள் ஒளி, அதாவது ஒளி இல்லாத சந்திரனாக இருந்தாலும் விதிவிலக்கு உண்டு, குறுபார்வை இருக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலே ஆரம்பிக்கல, வேலையே இல்லை, வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். வேலை இருக்கிறவங்களுக்கு சிறப்படை, எண்ணம் அப்புறம் செயல் வெற்றி, இப்படி 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும். கிரகங்கள் சத்து உங்க தசாபதிக்கு ஏற்ப எண்ணங்கள் உருவாகலாம், அந்த எண்ணங்கள் செயலாகலாம், வெற்றி பெறலாம் தொழில் அமைப்புல. அது உறுதியான விஷயம்ங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படையில 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. வாக்கால் பிழைப்பவர்கள், வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒளி குரு பகவான் ஒளியா இருக்காரு 2ஆம் இடத்துல. அப்படியே 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப வந்து 10ஆம் இடத்தை சந்திரன் பார்க்க, 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலை அமைப்பு, வேலை தொழில் எல்லாமே நீங்க முயற்சிக்கு தகுந்தவாறு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஒன்றும் குறை இல்லை. 8ஆம் இடம், இப்போ வெளியில போய் வியாபாரம் பண்றவங்க, வெளிநாடு போக எண்ணங்கள் கொண்டவங்க, அதிர்ஷ்டத்தோட ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த 13, 14ஆம் தேதி வந்து ஒரு ஏற்றமான அமைப்பா இருக்கும். 10ஆம் இடத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே சந்திரன்கிற அரைகுற ஒளி இருந்தா கூட குரு பகவானால தொழில் அமைப்பு நல்லா இருக்கு. அப்போ 6, 10 வெளிச்சமா வர்றதுனால தொழில் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. 13, 14 தேதிகள் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து 15, 16 அந்த நாள்களில் சந்திரன் வந்து 11ஆம் இடத்துக்கு போவார். ஏற்கனவே இங்கே வந்து 11ல் சனி இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல எந்த கிரக நன்மை உங்களுக்கு ராசி ரிஷபராசி யோகாதிபதி வேற. அப்போ 11ஓட இந்த அமாவாசை சந்திரன் சேரும் பொழுது லாபத்தில் நம்ம கண்ணு கருத்துமா இருக்கணும். நான் சொல்றது கவனிங்க, அந்த இடத்துல இருட்டு இருக்குன்னு அர்த்தம். சூரியன் சனி ஏகப்பட்ட கிரகம் இருக்கா, ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒன்றுக்கு முரணாக இருக்கும் பொழுது லாபத்துல கண்ணு கருத்துமா வியாபாரம் பண்ணும்போது விழிப்போடு இருக்கணும்னு அர்த்தம். லாபங்கள் குறையாம நம்ம பார்த்துக்கிறணும். எதா இருந்தாலும் மைனஸா இருக்கிறது நம்ம பாசிட்டிவா சொல்லக்கூடியதுதான் இந்த ஜோதிடம் அமைப்பு அப்படிங்கிற அமைப்புல 11ஆம் இடத்துல இருக்கிறது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். லாபத்து குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. வார கடைசி 17, 18, 19 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியனோட சந்திரன் அமாவாசை தான், சுக்கிரன் அங்கே இருக்காருல்ல. அப்போ சுப செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் நல்லா இருக்கும், லாபங்கள் கம்மியானாலும் அடுத்த வார கடைசியில் சுப செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிம்மதியை சொல்லிடலாம். அப்போ லாபத்தை நம்ம சிந்தனையில் செலுத்தி இந்த வாரம் தொழிலை சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரிஷபராசிக்கு சொல்லப்படும்.